அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் பழமொழி: ஒளி குறையாது, பார்வைதான் குறையும். அதுபோல் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் குறையாது, அறிவின் அளவே வேறுபடும். தமிழ் கவிதை: தொலைவில் எளிமை போல அருகில் பேரொளி வலிமை. நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் சூரியன் அரிய அரிய வியப்பின் எல்லை. இக்கவிக்கு ஏற்றார் போல் இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது புர்தா ஷரீஃபில் 49வது பைத்தில் இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள்: கஷம்ஸி தல்ஹரு லில்லைனைனி மின் ரமதின் ஸகீரதன் வ துகில்லு தர்ஃப மின் அமமி. தமிழ் மொழிபெயர்ப்பு: கண் நோயுற்றவர்களுக்கு தொலைவில் இருந்து பார்க்கும் போது சிறியதாக தோன்றும் சூரியனை போல் அருகில் சென்று நோக்க முயன்றால் தன் பேரொளியால் கண்களையே தளரச் செய்யும் தன்மையுடையவர்கள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கவிஞர் கூறுகிறார்: நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் சூரியனை போன்றது. தொலைவில் இருப்பவர்களுக்கு அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல தோன்றலாம். அது பார்வையின் குறை, ஒளியின் குறை அல்ல. ஆனால் அவர்களின் வாழ்க்கை, பண்பு, அறிவு, கருணை, அல்லாஹுடன் உள்ள நெருக்கம் இவற்றை நெருக்கமாக அறிய முயன்றால் மனித அறிவே தளர்ந்து நிற்கும். அவர்களின் ரூஹானிய ஒளி சூரிய ஒளியைப் போல அளவிட முடியாதது, முழுமையாக பார்க்க இயலாதது. இது மனிதர் உருவாக்கிய புகழ்ச்சி அல்ல, அல்லாஹ் அளித்த உயர்ந்த மக்காம். நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவம் சூரியனை போன்றது. தொலைவில் சிறிதென தோன்றினாலும் அருகில் அறிய அறிய மனித அறிவை தாண்டி நிற்கும் பேரொளி.